அனைத்து தமிழக வெற்றிக் கழக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்றே அண்ணன் தேர்தல் வாக்குறுதி புக்கு வெளியிடும் போதே சொன்னார், தாய்மார்கள் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டு முன்னாடி கோலம் போடுங்க அப்படின்னு அண்ணன் சொன்னார். அதே மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் கோலம் போட்டு சிறப்பித்து செஞ்சு கொடுத்தீங்க. அப்புறம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தலைவரே பெரம்பூர் தொகுதியில் வந்துட்டு கோலம் போட்டிருக்கிறாரு. நீங்கள் அதை எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு தெரியல. நம்ம கட்சி ஆஃபீஸ் இருக்குதுல்ல, அந்த இதுக்கு முன்னாடியே தலைவரே கோலம் போட்டு பெரிய சிறப்பை செஞ்சு விட்டு போயிட்டார். இது யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு தெரியல. நானே இப்போ தான் ட்விட்டரை ஓப்பன் பண்ணுறேன், கண்ணு முன்னாடி வந்து நிற்கிது. பெரம்பூர் தொகுதியில் அண்ணன் போட்டியிடுறாரு. அண்ணனுக்கு கொடுத்த வரிசை நம்பர், அதாவது எலக்ட்ரிக்கல் ஓட் மிஷின் இருக்குல்ல, அதில் வந்துட்டு அண்ணனுக்கு கொடுத்த நம்பர் வந்து 16வது சீரியல் நம்பரு. அதுக்கு நேராக அண்ணனோட பேர், அதுக்கப்புறம் அண்ணன் ஃபோட்டோ, என்ன சின்னம் அப்படிங்கிறது இருக்கும், அந்த பட்டன் இருக்கும். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்த பெரம்பூர் தொகுதியில் ஃபுல்லாக அந்த திமுக காரங்க ரிப்பன் பில்டிங்கு, கவர்மெண்ட்டோட கண்காணிப்பில் இருக்கிற ரிப்பன் பில்டிங்கில், அங்கே தான் இந்த அம்மா மேயராக ஒரு அம்மா இருக்குது, பிரியாங்கிற அம்மா. ரிப்பன் பில்டிங்லேருந்து 16ஆம் நம்பர் சீரியலுக்கு நேராக நோட்டா, இதில் யாரும் ஓட்டு போடாதீங்கன்னு ஒரு பேம்ப்லெட், அதை நான் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன் பாருங்கள். ஒரு பிட் நோட்டீஸ் அடித்து அங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்துக்குமே அதை சப்ளை பண்ணிகிட்ருக்குறாங்க. 16வது நம்பருக்கு நேராக இருக்கிறதும் நோட்டா, அதில் யாரும் ஓட்டு போட்டு உங்கள் ஓட்டை வேஸ்ட் பண்ணிடாதீங்க அப்படின்னு மக்கள்கிட்ட இதை கொண்டுட்டு போய் மைண்டை மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க பைத்தியக்காரிங்க. ரிப்பன் பில்டிங்லேருந்து கார்பரேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இது கொடுத்தது இல்லாமல் ஒரு வாக்காளர்கிட்டையும் போயிட்டு 16வது நம்பருக்கு ஓட்டு அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது நோட்டாக்கு போகும்னு சொல்லி பர்டிகுலராக சொல்கிறாங்க. பேம்ப்லெட் கொடுக்கறது ஓகே, நோட்டாக்காக விழிப்புணர்வாக இருந்தாலும் 16 வரிசை எண் வந்து தளபதியோட சி ஜோசப் விஜயோட விசில் சின்னம். அதை வந்து இவங்க பர்டிகுலராக என்ன சொல்கிறாங்கன்னா, 16 ஓட்டு போட்டிங்கன்னா நோட்டாக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை வந்து குழப்பறதுக்கான முயற்சியை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அண்ணன் எப்படியாவது ஜெயிச்சிருவாரு அப்படிங்கிற ஒரு பயத்தில் இவனுக்கு என்னெல்லாம் பண்ணுறானுங்க பாருங்களேன். இதெல்லாம் என்ன சொல்கிறது, நல்லா தெரிஞ்சுக்கங்க. அண்ணன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் எவன் வாலாட்டுறானோ எல்லாத்துக்குமே நோட் பண்ணி வச்சுருப்பார். அதுக்கப்புறம் இருக்குது இந்த ஒரு விஷயத்தை இப்படி பண்ணுறனால இப்போ நம்மளுக்கு விழுகிற ஓட்டு நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, 16ஆம் நம்பர் நம்ம விசிலுக்கே ஓட்டு போடணும்னு நினச்சிட்டு வாக்குச்சாவடிக்கு போகிறவங்க போயிட்டு 16ஆம் நம்பர் வந்துட்டு நோட்டா அதில் போடக்கூடாது, வேறு எதில் இருக்குது அப்படின்னு தேடுவாங்க. டக்குன்னு அவங்க அங்கே போய் அங்கே பதட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, வேறு எதுக்காவது டக்குன்னு அவங்க மைண்டில் வர்றது இந்த ரெட்டலையும் இந்த உதயசூரியனும் டக்குன்னு எதுக்காவது ஒன்று அமைக்கிட்டு வந்துடுவாங்க. இதுதான் பெரிய பிரச்சனை. இங்கே நம்ம யோசித்து சிந்தித்து முடிவெடுங்க. பெரம்பூர் தொகுதியில் இருக்கிற மக்கள் உங்கள் எல்லாத்தையுமே வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே அந்த தொகுதியில் இருக்கிற மக்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாத்துட்டையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நம்மளோட விசில் சின்னம் எங்கே இருக்குன்னு போய் பார்த்து போடுங்க. அண்ணன் ஃபோட்டோவை பார்க்காதீங்க, அண்ணன் பேரை பார்க்காதீங்க, எதுவுமே மெயினில் வைக்காதீங்க. விசில் நல்லா தேடி பாருங்கள். விசில் எதில் இருக்குதோ அதுக்கு நேராக ஒரு அமுக்கு அமுக்கி விட்ருங்க. அவ்வளோதான். நோட்டாவும் பார்க்காதீங்க, கீட்டாவும் பார்க்காதீங்க, உதயசூரியனையும் பார்க்காதீங்க, ரெட்டலையும் பார்க்காதீங்க. அதுக்கப்புறம் வர்றதை பார்த்துக்கலாம். Voice of Rajesh. Speak truth. Stay bold.